வணக்கம் மக்களே, விளாகிஃபை சேனல்லேருந்து நான் தான் உங்கள் விஜய் மகேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி மக்கள்கிட்ட என்ன கேட்க போகிறேன், கடவுள் கொடுத்த கிஃப்ட் என்னென்னு தான் கேட்க போகிறோம். எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் என்னோட ஹஸ்பண்டாக தான் சொல்லுவேன். நீங்கள் யாருன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க மக்கள்கிட்ட போய் கேட்போம். ஆமாம், வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் பூவழகி. கடவுள் கொடுத்த கிஃப்ட்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? நான் என்னோட மகள் பேத்தி. ஓகே ஓகே. வந்துடுறாங்க மாப்பிள்ள. உங்களுக்கு எந்த ஊருமா? எனக்கு கோயம்புத்தூர், திருப்பூர். அங்கேருந்து இப்போ இருந்து வந்திருக்கோம். பொங்கலுக்காக வந்தோம். இன்னைக்கு கிளம்புறோம். சரி, பீச் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நல்லா இருக்கு பீச், பியூட்டிஃபுல். எங்க ஊர் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தம்பி. ஹாய். உன்னோட நேம்? ரக்ஷன் விஸ்வா. கடவுள் கொடுத்த கிஃப்ட்னா யாரை சொல்லுவேன்? எங்க அம்மா அப்பா பெரியப்பா. ஏன்னா அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே. வேற எங்க ஸ்கூல் டீச்சர், சாரு, அடுத்து எங்க வீட்டுக்கு மேல வேலை செய்ய ஹெல்ப் பண்ணவங்க. ஓகே. எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 6th. ஓகே. இப்போ என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற? இப்போ அட்லாண்டிக்ஸ்ல இருக்கேன். ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச். சார் வணக்கம். உங்க பேரு? அந்தோனிசாமி. கடவுள் கொடுத்த கிஃப்ட்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? கடவுள் கொடுத்த கிஃப்ட்னா என் ஒய்ஃப் தான் சொல்லுவேன். ஓகே. ஆமா, ஒய்ஃப் தான் சொல்லுவேன். எவ்வளவு ஹெல்ப்பா இருக்காங்க அவங்க. சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளுக்கு ஒய்ஃப் தான் நம்ம கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஓகே, சூப்பர். வேற யாரும் இல்லை, நம்மளுக்கு ஒய்ஃப் தான். ஓகே, தேங்க்யூ சார். பொண்ணு இருக்காங்க, 4 பொண்ணு இருந்தாலுமே நம்மளுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் வந்து நம்ம ஒய்ஃப் தான் கடைசி வரைக்கும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சார் வணக்கம். வணக்கம். உங்க பேரு? என் பேர் கிளின்டன். கடவுள் கொடுத்த கிஃப்ட்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? கடவுள் கொடுத்த கிஃப்ட்னா எனக்கு அந்த 2 குழந்தைகளை தான் சொல்லுவேன். ஓகே. பிள்ளைகள் செல்வம் தான் எனக்கு பெருசு. ஆமா. வேற யாரையும் இல்ல, இப்போதைக்கு எனக்கு 2 குழந்தைகள் தான். பிள்ளைகள் வந்து கர்த்தரால் வரும் சுதந்திரம் சொல்லுவாங்க. அதனால எனக்கு பிள்ளைகள் தான் பெருசு, ஆணோ பெண்ணோ எதுனாலும். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பேரு? மங்கள சுந்தரி. கடவுள் கொடுத்த கிஃப்ட்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? ஒரு ஆளு தான் சொல்லணுமா? உங்க இஷ்டம். என்னோட குடும்பம். இந்த மாதிரி ஸ்பெஷல் அவங்க என்ன மாதிரி ஸ்பெஷல்? நல்ல ஹஸ்பண்டு, ஒரே பையன், நல்ல பையன், நல்லா படித்தான், நல்ல வேலையில் இருக்கான். அப்புறம் என் மருமக பேத்தி. ஓகே. உங்களுக்கு எந்த ஊருமா? தூத்துக்குடியே தான். தூத்துக்குடி. ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் பாப்பா. ஹாய். உன்னோட நேம்? ஹர்ஷினி. கடவுள் கொடுத்த கிஃப்ட்னா நீ யாரை சொல்லுவ? அம்மா அப்பா தம்பி இவங்க மட்டும்தான். வேற எத்தனாவது படிக்கிற? 8th standard. என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற? அத்லெட்டிக். எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். மாஸ்டர் எவ்வளவு பிடிக்கும்? அவங்களும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. சரி, நிறைய அவார்டு வாங்கணும். கங்க்ராச்சுலேஷன் உனக்கு. சரியா? ஓகே. வணக்கம். உங்களோட நேம்? மாலதி. கடவுள் கொடுத்த கிஃப்ட்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? என்னோட ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்னோட குழந்தைங்க எனக்கு மிகப்பெரிய வரம். அப்படி எந்த மாதிரி ஸ்பெஷல் சார் ஒன்றும் சொல்லலாமா? எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. என்னோட நல்லது கெட்டது எல்லாமே பாக்குறது அவங்க தான். அதனால அவங்க எனக்கு அவரும் ஒரு கிஃப்ட் தான். ஸோ எனக்கு எல்லாமே ப்ரெசென்ட் எல்லாமே எனக்கு கிஃப்டா தான் அமைஞ்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். வணக்கம். உங்க பேரு? வாழ்க்கையில கடவுள் கொடுத்த கிஃப்ட்னா யாரை சொல்லுவீங்க? கடவுள் கொடுத்த கிஃப்ட்னா வீட்டம்மா தான். ஆமா. ஓகே. வேற ஒண்ணு கிடையாது. ஆமா. எவ்வளவு ஸ்பெஷல் அவங்க உங்களுக்கு? ரொம்ப ஸ்பெஷல். ஆமா. ஓகே. வாழ்க்கையில எப்படி கிடைச்சாங்க? என்ன மாதிரி ஏதாவது ஸ்டோரி? லவ் மேரேஜ் தான் பண்ணோம். 19 வருஷம் ஆச்சு. ஆமா, எந்த பிரச்சனை இல்லாம இன்னும் 2 பையங்க இருக்காங்க. 2 பசங்க. எந்த ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வரைக்கும் எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆமா. ஓகே, தேங்க்யூ சார். அவங்க தான். தம்பி வணக்கம். வணக்கங்க. உன்னோட பேரு? பேர் மாணிக்கத்துறை. கடவுள் கொடுத்த கிஃப்ட்னா நீ யாரை சொல்லுவ வாழ்க்கையில? எனக்கு இங்க தூத்துக்குடி இருந்து கிடைச்சதெல்லாம் இவங்க தான். இவங்க எல்லாரும். இவங்க தான். வேற யாரும்? வேற என்ன நிக்கல. இவன் கோச். அவங்களோட நேம்? பார்வதிநாதன். ஓகே. என்ன கோச்சா இருக்கீங்க? கோச் அவங்க. நான் அத்லெட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வீரன் அகாடமி தூத்துக்குடி. ஓகே. சரி, வேற ஏதாவது ஸ்பெஷல் மாஸ்டர் பத்தி சொல்லலாமா? வேற ரொம்ப பிடிக்கும் சொல்றீங்களா? அதனால என்ன அப்படி என்ன சொல்றாங்க? எல்லாத்துலயுமே பிடிக்கும். சும்மா இல்லாதவங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களே, அந்த ஒரு தாட்டு. கூட நாங்கள் எங்கேயா அச்சீவ் பண்ணிட்டு வெளியே போயிட்டோம்னா இவங்க கற்றுக் கொடுத்தது தான். இந்த சின்ன பசங்களுக்கும் அடுத்து என்ன மாதிரி நல்லா ஸ்போர்ட்ஸ் பண்ணவங்களுக்கும் ஸ்பான்சர் பண்ண நாங்களே பண்ணணும். வெளியே எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க மாஸ்டர்? அத்லெட்டிக்ஸ், இண்டிவிஜுவல் ஈவெண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா பண்றாங்க? 7 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்து 3 இயர்ஸ் ஆச்சு.
நீங்க எத்தனை வருஷமா இப்படி ஸ்போர்ட்ஸ்ல இறங்குனீங்க சார்? 7 வருஷம் அது ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஓகே, நிறைய அச்சீவ் பண்ணிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தா ஸ்டேட் லெவலில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நேஷனல் லெவல்லையும் மெடல் பண்ணுறாங்க. எவ்வளவு ஸ்டூடெண்ட் உருவாக்கி இருப்பீங்க? அது நிறைய இருக்காங்க, 100 பேருக்கு மேலே இருக்காங்க. ஆனால் கண்டினியூவாக ரெகுலராக பண்ணுறது கிடையாது யாரும். எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட வருஷம் வருவாங்க, அதுக்கடுத்து அப்படியே கன்னியூட்டி விட்டு போயிடுவாங்க. ரெகுலராக பண்ணுறவங்க பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறாங்க. ஓகே, நீங்க கடவுள் கொடுத்த கிஃப்ட்னா யாரை சொல்லுவீங்க? எனக்கு அம்மா அப்பா, அதுக்கடுத்து என் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான். ஓகே எப்பவுமே ஃபுல்லாக இவங்க நினைப்பு தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹாய் பாப்பா. ஹலோ. உன்னோட பேரு? எல்லாம் கார்த்திகா. கடவுள் கொடுத்த கிஃப்ட்னா யாரை சொல்லுவேன்? ஃபேமிலி. அவ்வளவுதான். ஓகே, இப்போ என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற? அத்லெட்டிக்ஸ். அத்லெட்டிக்ஸ் எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி.